நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. உங்கள் உணர்வுகளின் சங்கமம். பிள்ளை வரம் கொடுக்கவே அன்னைக்கு மனமிறங்கி மகளை வரம் கொடுக்கவே பார்வதியும் சொன்ன போது பார்வதியும் சொன்ன போது ஆதி பகவான் உயர்ந்து சொல்வாடு. தாயே பிள்ளை வரம் கொடுத்தால் பிள்ளை மோசம் வந்து மகளை வரம் கொடுத்தால் மறக்க வல வந்து சேரும். என்னால முடியாது என்னால முடியாது அடி ஈஸ்வரிய பார்வதியே அடியே ஈஸ்வரிய பார்வதியே. ஏய் பார்வதி, பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால இடைஞ்சல் வந்து சேரும். அப்படி என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது அப்போ ஆதிபராசக்தி பார்த்தா ஆண்டவனே பகவானே நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க பகவானே கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து குழந்தை வாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதுனால நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. அப்படி என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுக்க அப்படியானால் நாகத்தின் வயத்திலே சக்தி நான் நினைக்க சட்டம் இல்லை. மாற்று வரங்களை வாங்கிய பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து 21 நாள் அரை மண்டலங்களாக 48 நாள் ஒரு மண்டலங்களாக அவர் அரண்மனையிலே வைத்திருந்து இருவேர்களையுமே பூஜை இருந்து வர சொல்லு. 1008 சொருவத்திலே அரை சொருவத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் மாற்று வரங்களை கொடுக்க கையிலே இருந்த அமிர்த 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு வரமாக கொடுக்க இருவேரும் மேலவாசல் கோட்டையிலே 8 கலசத்தை வட்ட வடிவமாகவே அடுக்கி நாகம் இரண்டும் தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தெரியுமா? தாயனாலான உனக்கு நாளையில எம்மா நாளான உனக்கு நாளையில தாய நல்ல செவ்வாய்க்கிழமையில தாயத்து நல்ல கலசத்தில அவன் யாரெல்லாம் வந்து பிறக்க போறா தாய முதல வேறு
தானோ தன தானோ